பருவம் தவறிய மழையால் பாதிக்கப்பட்ட குறுவை நெல், பருத்தி, எள், உளுந்து பயிர்களுக்கு நிவாரணம் வழங்க கோரி விவசாயிகள் குறைதீர்க்கும் நாள் கூட்டத்தில் திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் முன்பு விவசாயிகள் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் மேற்கொண்டனர். திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வேளாண்மை உழவர் நலத்துறை சார்பில் விவசாயிகள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் மோகனச்சந்திரன் தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் திருவாரூர் மாவட்டத்தில் திருவாரூர், மன்னார்குடி, நன்னிலம், திருத்துறைப்பூண்டி, முத்துப்பேட்டை, வலங்கைமான், நீடாமங்கலம், கூத்தாநல்லூர், குடவாசல் தாலுகாவைச் சேர்ந்த விவசாயிகள், விவசாய சங்க பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். இக்கூட்டம் தொடங்கியவுடன் தற்போது பருவம் தவறி பெய்த மழையால் கடந்த டிசம்பர் மாதம் குறுவை சாகுபடி பாதிக்கப்பட்டதற்கு நிவாரணம் வழங்க கோரியும், தற்போது கோடைக்கால பயிர் பருத்தி, எள், உளுந்து, பச்சை பயிறு பாதிப்படைந்ததற்கு மாவட்ட நிர்வாகம் அரசை வலியுறுத்தி நிவாரணம், இழப்பீட்டுத் தொகை பெற்றுத்தரக் கோரி மாவட்ட ஆட்சியர் முன்பு பாதிக்கப்பட்ட பருத்தி செடியை கையில் ஏந்தியபடி கோஷமிட்டு கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் செய்தனர். மேலும் விவசாய பயிர்களுக்கு தனியார் காப்பீடு திட்டத்தை ரத்து செய்து காப்பீட்டுத் திட்டத்தை தமிழ்நாடு அரசை ஏற்று நடத்த வேண்டும். பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு இழப்பீடாக ஏக்கர் ஒன்றுக்கு ரூபாய் 20,000 வழங்கிட வேண்டும். தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கம் மூலம் உரம் வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை விவசாயிகள் வலியுறுத்தினர். விவசாயிகள் குறைதீர்க்கும் நாள் கூட்டத்தில் வேளாண் துறை, தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகம் உள்ளிட்ட பல்வேறு துறை சார்ந்த அரசு அலுவலர்கள் கலந்து கொண்டனர். ஜி. சேதுராமன், தலைவர், தமிழக விவசாயிகள் நலச்சங்கம். இன்றைய தினம் திருவாரூர் மாவட்ட ஆட்சியரங்கில் விவசாயிகள் குறைதீர்ப்பு நாள் கூட்டம் நடந்துச்சு. அதில் அனைத்து விவசாயிகளும் கலந்து கொண்டு தொடர்ந்து பெருமழையால், பருவம் தப்பிய மழையாலும் கிட்டத்தட்ட டிசம்பரில் ஆரம்பித்து 5 மாத கால தொடர் மழை விவசாயிகள் பண்ணி தொடர்ந்து மழையால் பாதிக்கப்படுறோம். பருத்தி இப்போ 1 வாட்டி போட்டோம், 2 வாட்டி போட்டோம், 3 வாட்டி போட்டோம், தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருக்கும். எல்லாம் அழிக்குது. ஒரு நாள் மழைக்கு தாங்க மாட்டாங்க பருத்தி எல்லாம். அதே போல் எள்ளும் எல்லாமே எல்லாம் வெப்ப பயிர், இதில் தாங்காது, மழை தாங்காது. அப்போ தொடர்ந்து பண்ணுறது நாங்கள் டிசம்பர் மாதம் போன வருஷம் சம்பா பயிர் டிசம்பர் மாதம் அறுக்க வேண்டிய தொடர் மழையால் பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்கோம். ஆனால் அரசு எந்த ஒரு கணக்கெடுப்பு நடத்தலை. மாநில அரசோ மாவட்ட நிர்வாகமோ உடனடியாக அதில் கவனம் செலுத்தியிருக்கணும். இதுவரையிலையும் நிவாரணத்தை பற்றியே இதுவரையிலையும் சொல்லலை. 5வது மாதம் வந்துடுச்சு. அப்போ அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்றைக்கி ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தியிருக்கோம். இதை கவனத்தில் எடுத்துக்கணும். அரசு எடுத்துக்கிட்டு உடனடியாக நிவாரணம் வழங்குவதற்கான ஏற்பாடு பண்ணணும். நாங்கள் தொடர்ந்து வைக்கிற கோரிக்கை என்னென்னா, இந்த இன்சூரன்ஸுங்கிறத அரசே ஏற்று நடத்தணும். ஏன்னா எல்லாத்தையும் திறம்பட நடத்தக்கூடிய நமது அரசு இன்சூரன்ஸ் கம்பெனி நடத்துறதுங்கிறது ஒரு பெரிய வேலையே கிடையாது. அதை அவங்க செய்யணும். அப்படி நடத்தாத பட்சத்தில் மத்திய அரசு ஒத்துக்கலை அப்படிங்கிறது சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், ஆந்திர அரசு என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களே ஏக்கர் ஒன்றுக்கு 10,000 ரூபா கொடுத்துட்றாங்க. நீங்கள் எதனா பண்ணிக்க, விவசாயத்தை ஒழுங்காக பாருங்கள் அப்படின்ட்டு ஆண்டு ஒன்றுக்கு 10,000 ஏக்கருக்கு கொடுக்குறாங்க. நிவாரண மாட்டமே, ஊக்கத்தொகையாட்டமே கொடுக்குறாங்க. அதே மாதிரினாச்சும் கொடுக்கணும் நம்ம அரசு. அதை கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கணும். இதை பண்ணிட்டீங்கன்னா அடுத்தடுத்த கட்டத்துக்கு எங்களுடைய குடும்பங்கள்லாம் விவசாயத்தை நோக்கி போகும். அப்படி இல்லைன்னா பட்டினி சாவுகளும் தற்கொலை சாவுகளும் உருவாகுமேயானால் எங்களுடைய குடும்பத்தில் உள்ளவங்க விரக்தி அடைஞ்சிருவாங்க. விவசாயத்துக்கு யாரும் போகாதீங்கன்னு பிள்ளைகளை அனுப்ப மாட்டாங்க. அப்போ இந்த காலகட்டத்தோட விவசாயம் எங்களுடைய தலைமுறையோட முடிஞ்சுறதுக்கான வாய்ப்பை அரசு ஏற்படுத்தக்கூடாதுங்கிறது விவசாயிகளோட கோரிக்கையாக இருக்குது. உடனடியாக எங்களை ஊக்கப்படுத்தணும். தொய்வு இல்லாமல் எங்களுடைய வாழ்வாதாரத்தை கொண்டுட்டு போகணும். அரசு கவனத்தில் எடுத்துக்கிட்டு உடனடியாக நிவாரணத்தை வழங்கணும். ஏக்கர் ஒன்றுக்கு 20,000 என்பது கோரிக்கையாக வைத்து இப்போ ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தி விட்டு வெளியில் வந்திருக்கோம்.